இந்த டெய்ஸி சகோதரியை நம்ம ஆதவ திருமணம் செய்வதற்கு முன்பு அருள்நிதி இருக்கார்ல மூக்க தமிழரசனுடைய மகனுக்கு பெரிய கதாநாயகன், அவருக்கு திருமணம் செய்வதற்காக ஒரு முயற்சி நடந்தது. கருணாநிதி சம்மந்தியா இருப்பார். யாரு? மார்ட்டின். ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் நடந்து முடிந்த பிறகு அது நின்று போச்சு. ஏன்னா மார்ட்டின் யாருடைய சம்மந்தி? கருணாநிதி சம்மந்தியா இருப்பார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கிருந்து கிளம்பி ஃப்ளைட்டில் மதுரை வந்துடுவார். மதுரை தான் ஏர்போர்ட். மதுரையிலேருந்து நேராக கொண்டு போய் குற்றாலத்தில் குளிக்க வச்சு குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சிருவோம். யார? அதிகாரிகள். குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா, கேரளாவிலிருந்து துணை நடிகைகளோடு குற்றால அருவியில் குளிச்சுட்டே இருப்பார். அடித்து முடிஞ்ச உடனேயும் எங்க அரை போதையிலேயே அதிகாரி கைது வாங்கிட்டு அவரோட 25 வாங்கி கிளம்பிடுவார். 5 கோடி 10 கோடி கிளம்பி. இதுதான் மார்ட்டின் இன்னைக்கு 5 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரரான மாப்பிள்ளை கூட நெருக்கமாக இருந்தார் சபரீசனோடு. சபரீசன்கிட்ட தனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லி போகணும், அரசியல் பண்ணணும், இப்படி இந்த அரசியல் ஆசை வந்த பிறகு பார்த்தாரு மாப்பிள்ளை சபரீசன். மோடிக்கு அமித்ஷாவுக்கு நடுவில் உட்காந்துருப்பார். நம்ம போய் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் நம்ம போய் பார்க்கணும், இந்த வேலை எனக்கு வேண்டாம், தடுத்துட்டார். உன்னை ஒழிக்காம விட மாட்டேன். யார? சபரீசன். எங்க வந்தார்? பிசிகாக்கு வந்தார். பிசிகாக்கு வந்த பிறகு விஜயை திருமாவை 2 பேரும் கழட்டி கொண்டு அதிமுக சேர்த்து அதிமுக ஆட்சிக்கு வரணும், திமுக தோற்கடிக்கணும். இதுதான் அஜெண்டா. கருத்துருவாக்கமே இப்போ அவர் தான் திமுகவுக்கு எதிராக. விஜயை காப்பாற்றியதே இப்போ ஆதவர்ஜுனா. விஜய் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கக்கூடிய முழு பொறுப்பு ஆதவர்ஜுனாடு கொடுத்தார். ஒரு எம்பியை கொடுத்து பேசாமல் வச்சிருந்துருக்கலாம். இப்போ திமுகவினுடைய ஒட்டுமொத்த அண்ட சராசரங்கள் அவருக்கு தெரியும். 2016 இருக்கார். யாரோட? திமுகவுடைய கேபினட்டுக்குள்ள. கேபினட்ல என்ன நடக்குமோ அது அப்படியே ஆதவர்ஜுனாக்கு தெரியும். துர்கா அம்மா வீட்டில் இவர் ஒரு கேபினட்ல முக்கியமான கடந்த வருடம் வரைக்கும் பல ரகசியங்களை தெரிந்தது. அதனால தான் இப்போ திமுக இவரை பார்த்து புலி வளம் போனா என்ன இடம் போனான்னு நம்ம மேடம் புரண்டாமல் இருந்தா சரின்னு திமுக இப்போ ஆதவர்ஜுனாவை பார்த்து அச்சப்பட்டு நிற்குது. அதிமுக பாஜக விஜய் கூட்டணி உருவாக்குவதை செஞ்சு முடிக்க சொல்லுங்க. யாரு? ஆதவ செஞ்சு முடிக்க சொல்லுங்கன்னு பாஜக டெல்லியிலிருந்து உத்தரவு போடுறான். இந்த உத்தரவு கீழ்ப்படியினா உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை நாங்கள் முடிச்சு வச்சோம். யாருடைய தொழில் சாம்ராஜ்யத்தை? மார்ட்டினுடைய தொழில். அதுலதான் யார் கத்துறா? மச்சான் கத்துறாரு. ஓ அரசியலுக்கு எங்களை முடிக்கிற மிரட்டானுங்கடா பாஜக. இப்போ ஆதவால மார்ட்டின் குடும்பத்துக்கு 2 பக்கமும் இப்போ அழுத்தம். சார்லஸ் இப்போ நிம்மதி இல்லை. பாஜகவும் மிரட்டுறான், திமுகவும் மிரட்டுறான். திமுகவுக்கு பாதகமாக இருக்கிறதா, பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறதா? நெருப்பு இல்லாமல் புகையாது. இப்போ மார்ட்டினுக்கு 2 ஆண் மக்கள், ஒரு பெண் பிள்ளை. இப்போ மூத்தவர் தான் இந்த ஜோஸ் சார்லஸ், 2வது மகன் டைசன், 3வது பெண்ணு தான் டெய்ஸி. சாண்டிகோ மார்ட்டின், அந்த அம்மா பேர் லீமா ரோஸ், மனைவி பேர். இவர்கள் ஒரு பர்மா அகதி கூட்டம். சாதாரண எளிய குடும்பத்திலேருந்து பர்மாவிலேருந்து அகதியாக வராங்க. அப்போ இந்தியாவில் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் மடக்கினாள், கையோட்டு கொடுத்தாள். எந்த காலகட்டம் சார் இது? 80. நீங்கள் மார்ட்டினுடைய மாமா தான் லாட்ரி விற்கிறார், லாட்ரி கடை. அப்போ மார்ட்டின் ஒரு அரைக்கால் டிராயர் போட்டுட்டு அந்த கடையில் எடுபடியாக இருந்ததை பார்த்த நண்பர்கள்லாம் இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. அந்த நண்பர்கள் இருக்காங்க. இப்போ 25-45 வயசுக்கு 45 வருஷத்துக்கு முன்பு, அதாவது 80கள். ஆமாம், அது ஒரு 20, இது ஒரு 45 வருஷத்துக்கு முந்தைய. அவருக்கு அப்போ ஒரு 20 வயசு இருக்குது. அப்போ 65 இன்றைக்கி கரெக்ட். அப்போது இவரை பொறுத்த வரைக்கும் மார்ட்டின் வெளி மாநில அரசாங்கம், அதாவது இப்போது மேற்கு வங்காளம், திரிபுரா, சிக்கிம், பூட்டான், இது போன்ற மாநிலங்களில் லாட்ரி வாங்குவதே இல்லை. அங்கே எல்லாம் மலை சார்ந்த இடங்கள். இப்போ நீலகிரி இருக்குது, ஊட்டி இருக்குது. ஊட்டியில் எங்கே போய் லாட்ரி விற்பா, எங்கே லாட்ரி வாங்குவான்? நீங்கள் ஒரு மலை மேலே ஒரு இடத்துல ஒரு 10 குடும்பம் இருப்பான். இந்த 10 குடும்பத்தை பார்க்குறது 10 கிலோமீட்டர் சுற்றி ஏறணும். நகரம் தான் பரபரப்பாக இருக்கும். கோயம்பேடுலிங்கன்னா ஒரு 1 லட்சம் பேரை பார்க்கலாம்.
கோயம்பேட்டில் நின்னீங்கன்னா, பாரிஸில் நின்னீங்கன்னா 1,00,000 பேரை பார்க்கலாம். ஆனால் சிக்கிம் பூராமே 1,00,000 பேர் தான் இருப்பான். 1,00,000 பேரை பார்க்குறதுக்கு 1 வருஷம் ஆயிரும். அவன் மலையில் குளிரில் அப்போ கிடக்குப்பா. அப்போது இந்த மாநில நிதித்துறை செயலாளர் அவங்கள போய் பார்க்குறேன். ஐயா, நாங்கள் உங்கள் மாநிலத்துக்கு பேரில் நாங்கள் லாட்ரி அடிச்சுக்கிறோம். உங்களுக்கு மாநில அரசு வருவாயா 1 கோடி ரூபா கொடுத்துறோம். எதுக்கு? அரசுக்கு. நிதித்துறை செயலாளர் நிதி அமைச்சருக்கு ஆளுக்கு 50 லட்சம் ரூபா, 2 கோடி ரூபா கொடுத்துருவோன்னா ஒன்றுமே இல்லாமல் கிடக்கிற அந்த அரசு மேகாலயா, திரிபுரா, சிக்கிம் போன்ற அரசுகள் 1 கோடி அரசுக்கு வருது, அதிகாரிகளுக்கு 1 கோடி வருது. நீட்ட இடத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். அந்த காலத்தில் லாட்ரி அடிப்பதற்குன்னு சிவகாசி தான் வரணும். மல்டி கலர் ஆப்செட். இந்தியாவில் எங்கே சீப்பு? சிவகாசியில் பட்டாசும் சீப்பு, பிரிண்டிங் சீப்பு. அப்போது 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் நிதி கொடுத்துட்றீங்க. அப்போ அதிகாரி என்ன சொல்லுவான்னா, உங்களுக்கு ஒரு 25% கமிஷன். நீங்கள் அப்போ எவ்வளோ கெடுக்கணும்? 1 கோடி ரூபாய்க்கு நிதி கொடுத்தீங்கன்னா 1,50 கோடிக்கு தான் நீங்கள் அடிக்கணும். உங்களுக்கு 1 கோடிக்கு 25% கமிஷன், 2 கோடிக்கு 50% கமிஷன். அப்போது 2 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு தான் நீங்கள் லாட்ரியை அடிக்கணும். அரசுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 1 கோடி. அதிகாரிக்கு 1 கோடி. இதுதான் நிலைமை. 1 கோடிக்கு நீங்கள் அடிக்கணும்னா 1,4 கோடிக்கு தான் அடிக்கணும். 25% கமிஷன் சேர்த்து அடிக்கணும். இதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கேருந்து கிளம்பி ஃப்ளைட்டில் மதுரை வந்துடுவார். மதுரை வந்த பிறகு அந்த அதிகாரியை ஒரு உல்லாச காரில், மதுரை தான் ஏர்போர்ட், மதுரையிலேருந்து நேராக கொண்டு போய் குற்றாலத்தில் குளிக்க வச்சு, குற்றாலத்து கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுருவாங்க. யாரை? அதிகாரிகளை. அதிகாரி குற்றாலத்தில் தங்கிக்குவார். சிவகாசியில் பிரிண்டிங் ஓடும். இது பல கோடிக்கு அடிப்பாங்க, பல கோடிகளுக்கு. குற்றாலத்திலிருந்து அதிகாரி சிவகாசி வரவே மாட்டார். அதிகாரி என்ன பண்ணுவார்? குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, கேரளாவிலிருந்து துணை நடிகைகளோடு குற்றால அருவியில் குளிச்சுட்டே இருப்பார். ஜானி வாக்கர் சரக்கு, நாட்டுக்கோழி பிரியாணி அடித்து முடிஞ்ச உடனேயும் எங்கள் அரை போதையிலேயே அதிகாரி கையெழுத்து வாங்கிட்டு அவரோட 20 லட்சம் வாங்கி கிளம்பிடுவார். 5 கோடி 10 கோடிக்கு அடிப்பாங்க. அரசுக்கு கட்டுற வரி 50 லட்சம். 1 கோடி ரூபாய்க்கு அனுமதி வாங்கிட்டு 5 கோடி 10 கோடிக்கு அடிச்சிருவாங்க. இதுதான் மார்ட்டின் இன்னைக்கு 5 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரரான கதை. 5000 கோடி வரி கட்டுறாரு, 10,000 கோடி வரி ஏய்ப்பு, 250 வழக்கு இருக்குது. இது இப்படியே வச்சுங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மார்ட்டினுடைய மனைவி டெய்ஸி, அது லண்டனில் படிக்குது. மகள், மார்ட்டினுடைய மகள், நம்ம ஆதவ அர்ஜுனாவுடைய மனைவி. அப்போ ஈசிஆர் ரோடு இருக்குல்ல, இங்கே எல்லா வசதி படைத்தவர்களுக்கும் பணத்திமிர் படித்தவர்களுக்கும் ஆடிக்கார் ஐஸ்வர்யா மாதிரி ஆட்களுக்கு பூரா ஈசிஆரில், சென்னையில் இருக்கிற எல்லாருக்குமே அங்கே பண்ணை வீடு கடலோடு இருக்கும். அப்போது அங்கே ஒரு ஜிம்மில் இவர் ஒரு பயிற்சியாளர், ஜிம் ட்ரெயினர். இவர் சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்த பிறகு பெரியம்மா வளர்க்குறாங்க. வளர்த்த பிறகு இவர் வந்து ஒரு விளையாட்டு வீரர். இந்த ஸ்போர்ட்ஸு கோட்டாவில் தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் இவருக்கு சீட்டு கிடைக்கும். அப்படி சீட்டு கிடச்சி அங்கே போய் படிக்கிற பொழுது செலவுக்கு பணம் வேணும். மோர் மார்க்கெட், சென்ட்ரல் பக்கத்தில் மோர் மார்க்கெட்டில் இந்த புது ஷூக்களெல்லாம் பாதி விலை, கால்வாசி விலைக்கு விற்றுட்டு போயிடுவான். ரயிலேற போகும்போது விற்றுட்டு போயிடுவான். அப்போ அங்கே 1000 ரூபா 2000 ரூபா ஷூலாம் 200 300 கிடைக்கும். அதை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு எங்கள் கிறிஸ்டின் காலேஜில் கல்லூரி சக மாணவர்களுக்கு விற்பது தான் அவருக்கு பேக்கெட் பண்ணி. இப்படி படித்து முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு வேலை தேடுறார். வேலை தேடுகிற பொழுது இவர் ஒரு விளையாட்டு வீரர். அப்போது உடற்பயிற்சி சாதனங்களை கையாளுவதில் கெட்டிக்காரர்.
அதனால் ஒரு உடற்பயிற்சி மையத்தில் இவருக்கு உடற்பயிற்சியாளராக இவரை அங்கே வேலைக்கு சேர்ந்துடுறார். அப்போ அங்கே நிறைய வசதி படைத்த ஆண்களும் பெண்களும் வந்து போகிற இடம். அப்படி வந்து போகிற இடத்துல தான் டெய்ஸியை சந்திக்கிறார். டெய்ஸியை சந்திக்கிற பொழுது 2 பேருக்கும் அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள், காதல் வளருது. ஒரு காலகட்டத்தில் டெய்ஸி அவங்க குடும்பத்தில் சொல்லுது, நான் இவரை தான் கட்டிக்குவேன், அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவிங்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி கட்டி வைக்கிறாங்க. அதாவது இங்கே ஸ்டேட்டஸே இல்லை காதலுக்கு. நீங்கள் பிரிட்டிஷ் இளவரசி டயானா, சார்லஸனுடைய மனைவி டயானா, ஈராக்கை சேர்ந்த ஒரு முகமதி இளைஞனோடு தொடர்பு இருந்த காரணத்தினால் டயானா கொல்லப்பட்டார். இதில் எங்கே போய் ஸ்டேட்டஸ் பார்க்குறது? அரச குடும்பத்தைச் சேர்ந்த டயானாவுக்கு காதலித்து திருமணம் செய்து இன்னொரு காதல். இப்படி காதலுக்கு கண்களே இல்லை. இந்திரா காந்தி நேருவுடைய புதல்வி, மோதிலால் நேருவுடைய புதல்வி ஃபெரோஸ் காந்தியை காதலிக்குது. இதில் எங்கே போய் காதலுக்கு கண் இருக்குது? பெனாசிர் பூட்டோ, பாகிஸ்தான் அதிபருடைய மகள் பெனாசிர் சர்தாரின்னு ஒரு கறிக்கடைக்காரனை லவ் பண்ணுது. இப்படி பெண்களை பொறுத்தவரை அவர்கள் ஆண்களிடம் பெண்களாக தான் நடந்துக்குவாங்க. எவ்வளவு அதிகார மையமாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு ஆண்களிடம் அச்சம், நாணம், பயிர்ப்பு, அப்படியே அந்த கம்பீரமெல்லாம் போயிடும். ஆண்களை பார்த்தபோது ஆண்களுக்கு முன்னால் அவர்கள் பெண்கள் தான். இதுதான் காதல். அப்போ 5 லட்சம் கோடி மொத்தமாக கிடைச்ச உன்னையும் இவர் ஸ்டேட்டஸே மாறி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நட்பு வட்டாரத்தை எங்கே வளர்க்குறாருன்னா, ஜிம்மில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தவர், ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தவர் சபரீசனோடு தொடர்புக்கு வர்றார். எப்படி வர்றாருன்னா, சபரீசனும் அங்கே பயிற்சிக்கு போகிறார். அந்த நட்பில் மார்ட்டினுடைய மருமகனாக போன பிறகு ஆடி கார், ரேஞ்ச் ரோவர், லேண்ட் க்ரூசர் இதெல்லாம் வந்துடுது, ஜாகுவார் இதெல்லாம் வந்த பிறகு ஜாகுவாரோடு தானே சேரும். அங்கே ஒரு 5 லட்சம் கோடியை அவர் ஸ்டாலினுடைய மகளை அவர் அங்கே, இவர் மார்ட்டின் மருமகன் இங்கே. ஆக அள்ளிக்கோ 5 லட்சம் கோடியை. இதுதான் 2 பேரும் நட்பான கதை. ஆன பிறகு என்ன பண்ணுறாரு, நீங்கள் இப்போ இந்த குற்றச்சாட்டு என்னன்னா, எங்களுடைய தொழிலை கைப்பற்ற சதி செய்தார்னு சொல்கிறார். என்னன்னா, அந்த லாட்ரி தொழிலை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வர முயற்சி பண்ணுறார். இந்த லாட்ரி தொழிலை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு 10,000 கோடி ரூபா வியாபாரம், கேரளாவில் ஒரு 10,000 கோடி, கர்நாடகாவில் ஒரு ஆந்திரா. அப்போ இந்த தொழிலில் 1 லட்சம் கோடி வருஷ டர்ன் ஓவர். அம்பானி அதானியெல்லாம் இவர்கிட்ட தான் கடன் வாங்கணும் அந்த நிலைமைக்கு. இப்போ டைசன் அவர் ஒரு தமிழின உணர்வாளர். யார்? நீங்கள் ஆதவோட மச்சான், சின்ன மச்சான் டைசன் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர். நீங்கள் தமிழ் தேசிய தளத்தில் ஒரு பெரிய ஒரு ரவுண்டு வந்தார். வந்த பிறகு பார்த்தார், அதிமுக திமுகவோட இது ப்ராடாக இருக்குது இந்த தமிழ் தேசியம். தலித் அரசியல், பெரியார் அரசியல், ஈழ அரசியல் எல்லாம் பயங்கர இன்டர்நேஷ்னல் ப்ராடாக இருக்குது. எல்லாம் ஒரு லேபிள் தான், எல்லாமே உண்மையாகவே இல்லை. எல்லா அரசியலும் டைசனை பார்க்குறாரு. இவனுக்கு பூரா துட்ட ஆட்டையை போடுறதுலேயே இருக்கானுவோ. பேசுவது தமிழ் தேசியம், இந்த பக்கம் ஈழ தேசியம், தலித் அரசியல், பெரியாரிய அரசியல், நக்சல் அரசியல் எல்லாம் எப்படி இருக்கான்? பணம் கிடைச்சா முழுசு ஆட்டையை போட்டுரும். எனக்கு தெரிந்து 2ஆம் கட்ட தலைவர்களுடைய பல பேருக்கு தொழிலே இதுதான். என்ன தொழில்? இந்த தமிழ் தேசியத்தை விற்பதும், தலித் அரசியலை விற்பதும், ஈழ அரசியலை விற்பதும், நக்சல் கம்யூனிஸ்ட் அரசியலை விற்பதும் தான் 2ஆம் கட்ட தலைவர். ஒவ்வொருத்தரும் 200 கோடி ரூபா இருக்குது. 2ஆம் கட்ட தலைவர் நான் சொல்கிற ஆட்கள் யார்? தமிழ் தேசியம், ஈழ தேசியம், தலித் அரசியல், கம்யூனிஸ்ட் அரசியல், இதெல்லாம் ஒரு ஃபேஷன். எவ்வளோ கோடி வச்சுருக்கான்? 200 கோடி வைத்திருக்கிற பல 2ஆம் கட்ட தலைவர்கள் எனக்கு தெரியும். பல பேரை ஈழத்தமிழர்களை 25 லட்ச ரூபா வாங்கிட்டு கொண்டு போய் ஏற்றி விட்ருவோம். எங்கே? லண்டன்லையும் ஃப்ரான்ஸ்லையும் இவங்க இறக்கி விட்ருவோம். எல்லாம் ஈழத்தமிழர். ஒரு ஆளுக்கு 3 லட்ச ரூபா, 100 பேருக்கு 3 கோடி ரூபா வாங்கி
ஒரு கொச்சியில் போய் ஸ்டீல் போட்டை வாங்கி பாண்டிச்சேரியிலேருந்து ஏற்றி விட்ருவோம் ஆஸ்திரேலியாவுக்கு. போனால் போ, கடலில் விழுந்தா சாவு. எவ்வளோ 3 கோடியை வாங்கிட்டு 100 பேருக்கு ஆளுக்கு 3 லட்சம் 3 கோடியை வாங்குவான். இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த ஈழ அரசியல், தலித் அரசியல், கம்யூனிஸ்ட் அரசியல், திராவிட அரசியல். இப்போ இதெல்லாம் பார்த்த டைசன் இந்த கருமமே வேண்டாண்டா, எல்லாம் ப்ராடு பயலுங்க, தப்பிச்சு போயிட்டார். இப்போ ரியல் எஸ்டேட் பார்த்துட்ருக்கார், அப்பாவுடைய ரியல் எஸ்டேட்டை பார்த்துட்ருக்கார். மகன் பெரியவர் என்ன பண்ணுறாரு, லாட்ரி தொழிலை பார்த்துட்ருக்கார். இந்த 2 பேருக்குமே இடைஞ்சல் யாரால் வருது, ஆதவ் அர்ஜுனால் வருது. எப்படின்னா அரசியலுக்கு பின்னாடி தான் அந்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க, முன்னாடி வருவதே இல்லை. நீங்கள் இப்போ சார்லஸை பாண்டிச்சேரி அரசியலுக்கு வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு எம்எல்ஏ இருக்கார், ரிச்சர்டு ஜான் குமார், பிஜேபி, அதாவது காங்கிரஸில் இருந்தார். நாராயணசாமிக்கு அவர் தான் பிஏ. பாஜகக்காரன் கூப்பிட்டா இன்கம் டேக்ஸ் கமிஷனர், நீ வந்து ஒரு 40 கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்க, டேக்ஸ் கட்டணும், ஜெயிலுக்கு போறியா பிஜேபிக்கு போறியா, 2 ஒன்று தான். பிஜேபியிலே சேர்ந்துக்கிறாரு. நாராயணசாமி கவுத்துட்டு எங்கே வந்து சேர்ந்துட்டார், பிஜேபியில். இப்போ பிஜேபியில் அவர் எம்எல்ஏ, அவருடைய மகன் ரிச்சர்டு ஜான் குமார் எம்எல்ஏ. மந்திரி வேணும்னு போய் பாண்டிச்சேரியில் இருக்கிற பிஜேபி ஆஃபீஸெலாம் உடச்சி தீய வச்சார். அவன் தீய வச்சாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, அவனுக்கு தரவே மாட்டானு. எல்லாம் கள்ளலாட்டி கும்பலும் தெரியும் அவனுக்கு. இப்போ அங்கே பாண்டிச்சேரி முதலமைச்சர் வேட்பாளர் அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. இதெல்லாமே தூக்கி சாப்பிடுகிற ஆளாக மாறிட்டார் ஆதவ் அர்ஜுன். மாப்பிள்ளை கூட நெருக்கமாக இருந்தார் சபரீசனோடு. சபரீசன்கிட்ட தனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லி போகணும், அரசியல் பண்ணணும், மோடியை பார்க்கணும், அமித்ஷாவை பார்க்கணும், நட்டாவை பார்க்கணும், இப்படி இந்த அரசியல் ஆசை வந்த பிறகு பார்த்தாரு மாப்பிள்ளை சபரீசன். விட்டா மோடிக்கு அமித்ஷாவுக்கு நடுவில் உட்காந்துருப்பார். நம்ம போய் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் நம்ம போய் பார்க்கணும், இந்த வேலை எனக்கு வேண்டாம், தடுத்துட்டார். உன்னை ஒழிக்காம விட மாட்டேன். யார? சபரீசனை. எங்கே வந்தார்? விசிகாவுக்கு வந்தார். விசிகாவுக்கு வந்த பிறகு விஜயை, திருமாவை 2 பேரும் கழட்டி கொண்டு அதிமுகவில் சேர்த்து அதிமுக ஆட்சிக்கு வரணும், திமுக தோற்கடிக்கணும், இதுதான் அஜெண்டா. இப்போ அவர்கிட்ட 100 பேர் இருக்கான். வாய்ஸ் ஆஃப் காமன், 1 லட்சம் ரூபாயிலேருந்து 15 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம். கருத்துருவாக்கமே இப்போ அவர் தான் திமுகவுக்கு எதிராக. விஜயை காப்பாற்றியதே இப்போ ஆதவ் அர்ஜுனா தான். இப்போது விஜய் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கக்கூடிய முழு பொறுப்பு ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுத்துட்டார். ஆதவ் அர்ஜுனாவுக்காக காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி வந்து ஆஜராகி கரூர் கேஸில் மிரண்டு போய் திமுக இருக்குது. ஒரு எம்பியை கொடுத்து பேசாமல் வச்சுருந்துருக்கலாம். இப்போ திமுகவினுடைய ஒட்டுமொத்த அண்ட சராசரங்கள் அவருக்கு தெரியும். 2016 இருக்கார். யாரோட? திமுகவுடைய கேபினட்டுக்குள்ளே இருக்கார். கேபினட்டில் என்ன நடக்குமோ அது அப்படியே ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியும். கிச்சன் கேபினெட், நான் சொல்கிற கேபினெட் ஓகே, எல்லாம் எங்கே வந்து சேரும்? கிச்சன் கேபினட்டுக்கு தான் வந்து சேரும். சசிகலா வச்சிருந்த ஒரு கிச்சன் கேபினெட், அங்கே முடிவு பண்ணுறதான் மந்திரி, இல்லைன்னா ராத்திரியோட எந்திரி. அதே கேபினட் இப்போ எங்கே இருக்கா? நம்ம அம்மா ஸ்டாலின் அம்மா வீட்டில் இருக்கு. துர்கா அம்மா வீட்டில் இருக்கு. துர்கா அம்மா வீட்டில் இவர் ஒரு கேபினட்டில் முக்கியமான ஆள். கடந்த வருடம் வரைக்கும் பல ரகசியங்களை தெரிந்த நபர். அதனால தான் இப்போ திமுக இவரை பார்த்து புலி வளம் போனா என்ன, இடம் போனான்னு, நம்ம மேலே புரண்டாமல் இருந்தா சரின்னு திமுக இப்போ ஆதவ் அர்ஜுனாவை பார்த்து அச்சப்பட்டு நிற்கிது. டெல்லி சோர்ஸ் இருக்குது. விஜயை காப்பாற்றியதே ஆதவ் அர்ஜுனா தான். ஒரு முக்கியத்துவம் கிடைக்குதில்ல, தன்னுடைய தொடர்புகளை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதில்ல. எனக்கு டெல்லி சோர்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சுருக்கையா, உனக்கு கோடம்பாக்கத்துக்குள்ளே தான் கும்மி அடிக்க தெரியும். நான் டெல்லி சோர்ஸை வச்சுருக்கேன். திமுக நீங்கள் இவ்வளோ பெரிய ஆட்சியை அதிகாரத்தை வைத்து உன்னை கைது பண்ணணும்னு நினைக்கிறது, நான் உன்னை காப்பாற்றுறேன். எனக்கு என் டெல்லி சோர்ஸை பற்றியா? தனி நீதிபதி செந்தில்குமாரை காணாமாக்கிடுறேன். இப்போ அவர் சைனாவுக்கு போக போகிறார்.
நான் சைனாவுக்கு போகிறேன்னா சைனா பார்டருக்கு மாற்ற போகிறாங்க. ஏன்? கரூர் என்பது மதுரை பெஞ்சு கீழே வரும். அவசரமாக திமுக தனி நீதிபதி அசராக்கார்க்க விசாரிக்க சொல்லி விஜயனுடைய இந்த தொடர்புகளை, ஜனநாயகன் படப்பிடிப்பு தொடர்புகள், ஜனநாயகன் படத்துக்கான அந்த கூட்டத்தை இயற்கையாக கூட்டுவதற்காக செய்த முயற்சி அத்தனை அசராக்காருக்கு தனி நீதிபதி வச்சு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை முடிப்பதற்கு திமுக அதிகாரம் முயற்சி செய்கிற பொழுது அது ஆதவ் ஒட்டச்சு தூக்கி எறிகிறார். இதுதான் இப்போ விஜய் 13 நிமிஷம் பேசுகிறாரு, ஆதவ் 48 நிமிஷம் பேசுகிறார். அப்போது ஆதவுடைய வளர்ச்சி தாவேக்காவில் தவிர்க்கவே முடியாது. 100 புஷி சேர்ந்தாலும் ஒரு ஆதவ அர்ஜுனா டெல்லி சோர்ஸை கண்டே பிடிக்க முடியாது. அப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு? ஒரு ஆதவ அர்ஜுனா இருந்தால் போதும், திமுகவை எதிர்க்கக்கூடிய வலு நமக்கு வந்துடும். அப்போ இதெல்லாம் இப்போ பாஜக என்ன பண்ணுறான், ஆதவ அர்ஜுனாட சொல்லி விஜயை இப்போ பேசாமல் இப்போ அதிமுக பாஜக கூட்டணிகளை கொண்டு வர சொல்லுன்னு யாருக்கு நெருக்கடி கொடுக்குறா? விஜய்க்கு இல்லை, மார்ட்டின் குடும்பத்துக்கு. ஓகே, மார்ட்டின் குடும்பத்துக்கு. ஆதவ் சொன்னால் விஜய் கேட்பார், பேசாமல் பாஜகவோட சேர சொல்லுங்க கூட்டணியில். அதிமுக பாஜக விஜய் கூட்டணி உருவாக்குவதை செஞ்சு முடிக்க சொல்லுங்க. யாரு? ஆதவ செஞ்சு முடிக்க சொல்லுங்கன்னு பாஜக டெல்லியிலேருந்து உத்தரவு போடுறான். இந்த உத்தரவு கீழ்ப்படியினா உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை நாங்கள் முடிச்சு வச்சிருவோம். யாருடைய தொழில் சாம்ராஜ்யத்தை? மார்ட்டினுடைய தொழில். அதில் தான் யார் கத்துறா? மச்சான் கத்துறாரு. ஓ அரசியலுக்கு எங்களை முடிக்கிற மிரட்டானுங்கடா பாஜக. பாஜக பாண்டிச்சேரி வருமான வரித்துறை ஆணையாளர் தான் கூப்பிடுறார் ஒவ்வொருத்தனை. ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு பெரிய ஆயில் மில் வச்சுருக்கார். பாண்டிச்சேரியில் வரி குறைவு, பார்டரில் வச்சுருக்கார். 5 கிலோமீட்டர் அந்த பக்கம் தமிழ்நாடு விழுப்புரம். இங்கே நல்லெண்ணெய் தயார் பண்ணி அங்கே விற்றுறது. இதில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு. கூப்பிடுறாரு, காங்கிரஸ் ஆட்சி கவுத்துட்டு வந்துடு, இன்கம் டேக்ஸ் கமிஷனர். கவுக்கலினா வரி ஏய்ப்பில் நீ ஜெயிலுக்கு போயிடுவேன். கவுத்துட்டு வந்துட்டார். ஸ்டாலின் கிடைக்கிறாரு, நீ உன்னை காப்பாற்றிக்கியா? கட்சியா கத்திரிக்காயாது. பாண்டிச்சேரியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவில் சேர்ந்துட்டார். ஏம்பலம் செல்வம் பாஜகவில் சேர்ந்துட்டார். இது மோடி அமித்ஷாவெல்லாம் வந்து செய்யலை. யார் செய்தா? வருமான வரித்துறை ஆணையாளரே பண்ணிட்டார். இப்போ அதே நிலைமை தான் யாருக்கு? ஆதவ் அர்ஜுனாவுக்கு மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் டைசன். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவரால் நமக்கு வருமான வரி ஆணையாளர், அமலாக்கத்துறை அத்தனையும் பாஜக ஏவி விட போகுது. இப்போது எப்படியாவது விஜயை கொண்டு போய் எங்கே சேர்க்கணும்? இது இடையூறாக இருந்தால் மார்ட்டினுடைய தொழில் சாம்ராஜ்யம் பாஜகவுடைய கோப பார்வைக்கு ஆளாகும். அந்த காரணத்தினால தான் இப்போ டைசனும் ஜோஸ் சார்லஸும் லீமா ரோஸ் அந்த அம்மாவும் சாண்டிகோ மார்ட்டின் இத்தனை பேரும் இப்போ கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த பக்கம் திமுக ஒரு நெருக்கடி கொடுக்குது. தமிழ்நாட்டில் உங்கள் ரியல் எஸ்டேட் தொழிலை பண்ணிடுவீங்களா? பார்த்துக்கலாமா? எங்களை ஆட்சியை கலைச்சு அதிமுக விஜய் கொண்டு சேர்ப்பதற்கு உங்களுடைய பணம், உங்களுடைய செல்வாக்கு பயன்படுதா? திமுக அந்த பக்கம் ஒரு பகை, அந்த பக்கம் பாஜக என்ன ஒன்றுமே தெரியாத தேர்தலுக்குள்ளே விஜயை கொண்டு வந்து எங்கே சேர்த்தணும்? ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில் சேர்க்கணும். இங்கே திமுக ஒழிக்கப்படணும், திமுக ஒழிக்கப்படணும். பாஜகவுடைய திட்டம். திமுக என்ன சொல்லுது? எங்களை ஒழிப்பதற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா பாஜகவுடைய கைப்பாவையாக மாற போகிறார். பார்த்துக்கிறேன். இங்கேயும் பகை, அங்கேயும் பகை. தொழிலதிபர்கள் யாரையும் பகிச்சிக்க மாட்டான். யாரு கேட்டாலும் பணம் கொடுத்துருவோம்.
இப்போ ஆதவால மார்ட்டின் குடும்பத்துக்கு 2 பக்கமும் இப்போ அழுத்தம். சார்லஸு இப்போ நிம்மதி இல்லை. பாஜகவும் மிரட்டுறான், திமுகவும் மிரட்டுறான். திமுகவுக்கு பாதகமாக இருக்கிறதா, பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறதா? இப்போ மார்ட்டின் அவர் இப்போ மருத்துவமனையில் நீண்டகால ஓய்வுலேருந்து இப்போ தான் வந்திருக்கார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, தனக்கு பின்னால் தன்னுடைய சந்ததிகள் எந்த அரசியல் அழுத்தம் இல்லாமல், அரசியல் கோபப்பார்வை இல்லாமல் தொழில் நடக்கணும், தொழில் நடக்கணும். கேரளாவில் வழக்கு இருக்குது, சிபிஐ வழக்கு இருக்குது, மாநில அரசு வழக்கு இருக்குது. தமிழ்நாடு அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் போய் கேரளாவில் ஆஜராகிறார். யாருக்கு எதிராக? கேரளா அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் போய் ஆஜராகிறார். இந்த அளவுக்கு இவங்களுக்கு பெரிய லாபி இருக்குது. ஆனால் இதை பாஜகவும் ரசிக்காது, திமுகவும் ரசிக்காது. திமுக எங்கே சறுக்கும், எங்கே வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துட்ருக்கு. பாஜக எப்படியாவது விஜய் இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் வந்து திமுக தோற்கடிக்கப்படுவதற்கான ட்ரம்ப் கார்டே ஒரிஜினா தான். இதுதான் இப்போ மார்ட்டின் குடும்பம் ஆதவால் சிக்கி சீர்குலைந்து சின்னாவனப்பட்டு அரசியல் இதுவரைக்கும் அரசியல் தாக்குதலே இல்லை. அம்பானிக்கு என்ன அரசியல் இருக்குது, அதானிக்கு என்ன அரசியல் இருக்குது, டாட்டாவுக்கு என்ன இருக்குது, பிர்லாவுக்கு என்ன இருக்குது, கோயங்காவுக்கு என்ன இருக்குது? யாருக்கு எந்த கட்சி வந்தாலும் நிதியை கொடுத்துருவான். அவ்வளோ அவன் பாட்டுக்கு வரி ஏய்ப்பு பண்ணிட்டு இருப்பான், திருடுவான், வியாபாரம் பண்ணுவான். இப்போ அவன் ஒரு கட்சி பின்னாடி போகிறதே இல்லை. ஆனால் 5 லட்சம் கோடி வச்சுருக்கிற மார்ட்டின் குடும்பம் ஆதவால் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, பாஜக சொல்லுவதையும் கேட்கணும், திமுக சொல்லுவதையும் கேட்கணும். இப்படி பலகட்ட சிக்கல்களில் ஆதவால் அல்லோகலப்படுவதனுடைய விளைவு தான் அந்த அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சரித்திர குற்றப்பதிவேட்டு நபர் எங்கள் குடும்பம் மிகப்பெரிய இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறது. 100 ஐடி விங்க வச்சுருக்கார். எதுக்கு? அரசியலுக்காக. திமுகவுக்கு வச்சிருந்த அதே ஐடி விங் தான். எல்லாம் மார்ட்டினுடைய பணம் தான், மாமனார் பணம் தான். அப்போ திமுக என்ன நினைக்குது, இத்தனை கோடி செலவு பண்ணி எங்களை ஒழிக்க பார்க்குறியா, எங்களை நேர போட்டு சார்லஸுக்கு டைசர் எங்களை ஒழிக்கிறதுக்கு மச்சான் முழு நேரமாக பாடுபடுறாரியா. இப்போது இந்த டெய்சி சகோதரியை நம்ம திருமணம் செய்வதற்கு முன்பு மார்ட்டினு அருள்நிதி இருக்கார்ல, மு க தமிழரசனுடைய மகனுக்கு பெரிய கதாநாயகன், அவருக்கு திருமணம் செய்வதற்காக ஒரு முயற்சி நடந்தது. கருணாநிதி சம்மந்தியாக இருப்பார். யார்? மார்ட்டின். எப்போ இது வந்து 2011. ஆமாம், காட்சி மாற்றம் நடந்து முடிந்த பிறகு அது நின்று போச்சு. இல்லைன்னா மார்ட்டின் யாருடைய சம்மந்தி? கலைஞர் ஃபேமிலி, கருணாநிதி சம்மந்தியாக இருப்பார். ஆதவ் இன்னும் ஜிம்மிலேயே ட்ரைனிங்கு என்ன அடிக்கிறது, தம்பில் அடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான், வெயிட் லிஃப்ட் அடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். இதுதான் இப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய மிகப்பெரிய ரோல். இப்போது விஜய் முழுசாக நம்புகிறார். ஏன்? மார்ட்டினுடைய லாட்ரி பணம் விஜய் கட்சியை வளர்க்குது. அந்த ஃபண்டு தான் பொதுக்குழு நடந்தாலும் சரி, பொதுவான குழு நடந்தாலும் சரி, திருச்சியில் மாநாடு நடந்தாலும் சரி, மதுரையில் மீனாடு நடந்தாலும் சரி, விக்கிரவாண்டியில் கூட்டம் நடந்தாலும் சரி, திருச்சியில் ரோடு ஷோ நடந்தாலும் சரி, எல்லாம் யாருடைய பணம்? எல்லா பூட்டான் கைவிட மாட்டான், விழுந்தால் வீட்டுக்கு இல்லையே நாட்டுக்கு. தமிழ்நாடு 1 ரூபா, கேரளா 2 ரூபா, கூவி விற்றால். ஆந்திரா 5 ரூபா, பஞ்சாப் 7 ரூபா, 10 ரூபா தமிழ்நாடு. விழுந்தால் வீட்டுக்கு இல்லையே நாட்டுக்கு. இப்படி இந்த பணம் தான் இப்போ தாவேகாவுடைய வளர்ச்சிக்கு, திமுகவை தோல்விக்கு
மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பதை திமுக ரசிக்கவில்லை. பாஜக இதை புசிக்கவில்லை. பாஜக பழம் நிலவி பாலில் விழுந்து, அதுவும் நிலவி வாயில் விழுந்து, எப்படியாவது ஆதவ அர்ஜுனா வச்சு திமுகவை ஒழித்து விடலாம் என்று அவர்களுடைய நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இப்படி முக்கோண அரசியல் தான் மார்ட்டின் குடும்பம் சிக்கிக்கொண்டு முழிக்கிறது ஆதவ அர்ஜுனாவால்.